Exercise 2.6 11th sum. If S1, S2, S3, etc. Sm are the sums of n terms of m APs whose first terms are 1, 2, 3 up to m and whose common differences are 1, 3, 5 up to 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 up to Sm equal to 1 by 2 into mn into mn plus 1. இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வெரி சிம்பிள் தான். ஸோ நமக்கு சம் ஆஃப் ஃபஸ்ட் n டைம்ஸுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d இல்லையா? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இதில் S1, S2, S3 up to Sm are the sum of n terms of m APs. m number of APs இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஒவ்வொரு ஏபிலையும் ஃபஸ்ட்டு ஏபியோட இந்த S1ஓட ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 1. a ஈக்குவல் டு 1, d இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இஃப் a இஸ் ஈக்குவல் டு 1, d இஸ் ஈக்குவல் டு 1. சரியா? அப்போ அந்த ஏபிக்கு பேர் S1. அப்போ நீங்கள் என்னுக்கு பதிலாக 1 அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ S1 இஸ் ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு சரியா 2a 2 இன்ட்டு 1 சரியா 2 into 1 plus n minus 1 into d க்கு பதிலாக 1 அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்கள். S1 is equal to n by 2 into சரிண்ணா 2 plus n minus 1 2 plus n minus 1. அப்போ S1 is equal to n by 2 into n plus 1 சரியா. இது S1ஓட வேல்யூ. தென் என்ன எடுத்துக்கலாம் பாருங்கள். இஃப் a is equal to 2 and d is equal to 3 then S2 is equal to சரியா ரெண்டாவது சீரீஸோட சரியா அதை S2ன்னு எடுத்துக்கங்க. என்னுக்கு பதிலாக 2 நினச்சிடாதீங்க. அந்த டோட்டல் நேம் பேர் S2. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். n by 2 into 2a plus n minus 1 into d க்கு பதிலாக 3. அப்போ ஈக்குவல் டு n by 2 into 4 plus 3n minus 3. அப்போ ஈக்குவல் டு n by 2 into என்ன வந்திருக்கு 3n plus 1 4 minus 3 1. இது S2ஓட வேல்யூ. Then similarly if a is equal to 3, d is equal to 5, then S3 is equal to n by 2 into 2a plus n minus 1 into d க்கு பதிலாக 5. அப்போ S3 is equal to n by 2 into 6 plus இது உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள் 5n minus 5. ஸோ வெரி சிம்பிள் தான். அப்போ என்ன வந்துடும் S3 is equal to n by 2 into 5n plus 1 சரியா. இது வந்து S3ஓட வேல்யூ. அதே மாதிரி a is equal to m d is equal to 2m minus 1. a is equal to m, d is equal to 2m minus 1. அதையும் கொண்டு போடுங்க. Therefore Sm equal to n by 2 into 2a க்கு பதிலாக 2m plus n minus 1 into d n minus 1 into d க்கு பதிலாக யாரை போடலாம் 2m minus 1. அப்போ ஈக்குவல் டு n by 2 into என்ன வந்துருதுன்னு பாருங்கள் 2m இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன வந்திருக்கு 2mn minus 2m இந்த மைனஸ் 1 ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா மைனஸ் n ப்ளஸ் 1. ஸோ இந்த 2m என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஈக்குவல் டு n by 2 into 2mn சரியா 2mn minus n ப்ளஸ் 1 சரியா 2mn minus n ப்ளஸ் 1 அவ்வளோதான் இருக்கட்டும். ஸோ இது வந்து யார் Sm. அப்போ நமக்கு தேவையான டேர்ம்ஸ் அவ்வளோத்தையுமே கண்டுபிடிச்சிக்கிட்டாச்சு. சரிதானா?
அப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது? S1 + S2 + S3 up to SM. அப்போ S1ஓட வேல்யூ, S2ஓட வேல்யூ, S3 அண்டு SMஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டாச்சு. இனி இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ LHS is equal to S1 + S2 + S3 up to என்ன வந்திருக்கு? SM. ஸோ இது எல்லாத்துலேயும் பாருங்கள், S1 + S2 + S3 + SM எல்லாத்துலேயுமே ஒரு n/2 காமனாக இருக்குது. அந்த n/2 வேணால் காமனாக எடுத்துடலாம். n/2 காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்குது யார்? n+1, அடுத்தது 3n + 1, அடுத்தது +5n+1, அடுத்தது 2m n -n +1. சரிண்ணா? சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதை வேணால் நம்ம இப்படி மாற்றி வச்சுக்கலாம். என்ன வந்திருக்கு? n/2 இன்ட்டு என்ன போட்டலாம்? இதில் ஒரு என்ன காமனாக எடுத்துக்கோங்க, 2m - 1 × n +1. சரியா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்துடும், கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுவரை எழுதியாச்சு. 5n + 1, 5n + 1, அடுத்து n/2 காமனாக எடுத்தாச்சு. இப்போ என்ன வந்துடுது? 2m - 1 × n +1. அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். S1 + S2 + S3 up to SM. S1லையும் n/2 இருக்குது, S2லையும் n/2 இருக்குது, S3லையும் n/2 இருக்குது, SMலையும் n/2 இருக்குது. அப்போ n/2 காமனாக எடுத்துக்கிட்டாச்சு. காமனாக எடுத்த பிறகு ரிமைனிங் டேர்ம்ஸ் n+1 + 3n + 1 + 5n + 1. சரியா? n+1 3n + 1 5n + 1. லாஸ்ட் டேர்ம் யார்? 2m - 1 × n +1. அவ்வளோதான். அப்போ இதில் பாருங்கள், அப்போ ஈக்குவல் டு n/2 இன்ட்டு இதில் n + 3n + 5n + 2m - 1. ஸோ இதெல்லாம் இந்த நான் டிக் பண்ணியிருக்க எல்லா டேர்மில் இருந்து ஒரு என்ன காமனாக எடுத்துருங்க. என்ன காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். n × 1 + 3 + 5 + up to 2m - 1. சரி? அப் டு என்ன வந்திருக்கு? 2m - 1. ஸோ இதில் இன்பிட்வீன் நம்ம என்ன போட்டுக்கணும்? இதில் எக்ஸட்ரா போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. எக்ஸட்ரா SMக்கு பதில் என்ன வந்திருக்கு? 2m - 1 × n +1. சரியா? அவ்வளோதான். அப்போ இப்போ பாருங்கள், என்ன பண்ணியாச்சு? நான் டிக் பண்ணியிருக்க டேர்மிலேருந்து என்ன வெளியே எடுத்துக்கிட்டாச்சு. சரியா? கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ n + 3n + 5n up to 2m - 1 × n. அதில் என்ன வெளியே எடுத்துக்கிட்டாச்சுன்னா 1 + 3 + 5 + up to 2m - 1. அதுக்கப்புறம் எதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்? 1 + 1 + 1 அப்படியே m டைம்ஸ் வரைக்கும் போகும். சரி? இது 2m - 1 × n இருக்கா? அப்போ அந்த 1 வந்து m டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். 1 + 1 எவ்வளவு? 2. 1 + 1 + 1 எவ்வளவு? 3. அப்போ 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3, 5 டைம்ஸ் ஆட் பண்ணால் 5, n டைம்ஸ் ஆட் பண்ணால் n. ஸோ இங்கே m டைம்ஸ் ஆட் பண்ணுறதுனால +m. சரியா? அவ்வளோதான், வெரி குட். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். n/2 இன்ட்டு இவ்வளோத்துக்குமான ஃபார்முலா. இதுக்கான ஃபார்முலா என்ன வரும்? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஆட் நம்பர்ஸ். சரியா? 1 + 3 + 5 up to 2m - 1னா n × m² + m. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள். இந்த ரெண்டுலேருந்து ஒரு m காமனாக எடுத்துருங்க. ஸோ mn/2. சரியா? இதில் ஒரு m இருக்குது, இதில் ஒரு m இருக்குது, காமனாக எடுத்தாச்சு. mn/2 இன்ட்டு mn + 1 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? RHS. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதான ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். mn/2 இன்ட்டு m × n + 1. mn/2 இன்ட்டு m × n + 1. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ நம்ம ஆட் பண்ணும் பொழுது அதில் ஒரு ஸ்டெப்பை ஜம்ப் பண்ணியிருக்கிறேன். S1 + S2 + S3 அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டேம் ப்ளஸ் இந்த டேம் ப்ளஸ் S3 ப்ளஸ் இந்த SM இவ்வளோத்துலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு இந்த n/2 காமனாக எடுத்துக்கிட்டேன். சரியா? காமனாக எடுத்துக்கிட்டோம்னா மீதி உள்ளது என்ன வந்திருக்கு? n + 1 + 3n + 1
plus 5n plus 1, n plus 1 plus 3n plus 1 plus 5n plus 1 up to என்ன வந்திருக்கு 2m minus 1 into n plus 1. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், வெரி சிம்பிள். அதுக்கப்புறம் இந்த டிக் பண்ணியிருக்க டேர்ம்ஸில் இருந்து என்ன காமனாக எடுத்துக்கிட்டேன், அப்புறம் இந்த இன்ட்டு மார்க் போட்டிருக்க 1 அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும் பொழுது 1 10 டைம்ஸ் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும், இங்கே m டைம்ஸ் ஆட் பண்ணுறதுனால m கிடைக்குது. சரியா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஆட் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு என்ன வந்துடுது, ஃபார்முலா என்னது 1 + 3 + 5 + up to 2n - 1ன்றது n ஸ்கொயர், இங்கே 2m - 1 இருக்கனால m ஸ்கொயர், அவ்வளோதான். ப்ளஸ் m வந்துருக்குது. இதில் இந்த ஒரு m காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஒரு 2 டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 2.6ல் 12 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் ஆஃப் 12 டைம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள், Sn is equal to a minus b by a plus b. ஏன்னா S12ன்னு போட்டுங்க, Sn போட்டதை விட up to 12 டைம்ஸ் தானே. 3a minus 2b divided by a plus b, 5a minus 3b divided by a plus b up to 12 times இல்லையா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து 1 by a plus b காமனாக எடுத்துரும். ஈச் அண்ட் எவரி டைம்லேருந்து டிவைடட் பை a plus b இருக்கு இல்லையா, அதை காமனாக எடுத்துரும். 1 by a plus b காமனாக எடுத்துட்டோம்னா a minus b plus 3a minus 2b plus 5a minus 3b plus என்ன வந்திருக்கு 12 times. சரியா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள், இது ஃபஸ்ட்டு டைம், இது செகண்ட் டைம், இது தேர்டு டைம், அப் டு 12 டைம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் என்ன வந்திருக்கு, ஈக்குவல் டு a minus b. சரியா? அண்ட் காமன் டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கு பாருங்கள், t2 minus t1. ஸோ 3a minus 2b minus a plus b. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ 3a minus a ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 2a minus 2b plus b minus b. அவ்வளோ, இது ஃபஸ்ட்டு டைம் காமன் டிஃபரன்ஸ் ரெண்டு வந்துருச்சா. ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், Sn is equal to ஃபார்முலா சொல்லுங்கள், n/2 into 2a, 2aங்கிறது ஃபஸ்ட்டு டைம் ப்ளஸ் n - 1 into d, dங்கிறது காமன் டிஃபரன்ஸ். ஸோ ஃபார்முலா என்னது, Sn is equal to n/2 into 2a plus n - 1 into d. அப்போ S12 is equal to என்ன வந்திருக்கு 1 by a plus b இருக்குது, அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். என்ன வந்திருக்கு n/2 into 12/2 into என்ன வந்திருக்கு 2 into a, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் யார் a minus b plus n - 1 into d, dனா காமன் டிஃபரன்ஸ் யார் 2a minus b. சரிண்ணா? அப்போ n - 1னா 12 - 1 11, அவ்வளோ. சரிண்ணா? n பதிலாக 12, இங்கே 1 by a plus b என்ன இருக்குது, ஸோ 12/2 into 2 into a, ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு டைம் a minus b போட்டுக்கிட்டேன் ப்ளஸ் n - 1, 12 - 1 11 into d, காமன் டிஃபரன்ஸ் யார் 2a minus b. ஜஸ்ட் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ S12 is equal to 1 by a plus b into 6 into 2a minus 2b plus இந்த 11 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள் 22a minus 11b. அவ்வளோ. அப்போ ஈக்குவல் டு 6 by a plus b into 2a plus 22a 24a minus 2b minus 11b minus 13b. அவ்வளோ, வெரி சிம்பிள். அப்போ S12ஓட ஆன்சர் என்ன 6 by a plus b into 24a minus 13b. ரொம்ப சிம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், ஷார்ட்டாக ஜிபின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் பார்த்தோம் இல்லையா, ஏபி. அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன்னா என்ன, ஒரு ஃபஸ்ட்டு டைம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணுறதுனால சக்ஸசிவ் டைம்ஸ் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரை
ஆட் பண்ணுறதுனால சக்ஸஸிவ் நம்பர்ஸ் கிடச்சாச்சுன்னா அதுக்கு பேர் அரித்மேட்டிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரு ஃபஸ்ட்டு டைம் கூட ஏதோ ஒரு நம்பர் கூட ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டண்ட்டை ப்ராடக்ட் பண்ணுறதுனால சக்ஸஸிவ் டைம்ஸ் கிடச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னுடைய ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? இது ஜென்ரல் ஃபார்ம். ஸோ அப்படியே போய் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் யார்? ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ. காமன் ரேஷியோ, அங்கே காமன் டிஃபரன்ஸ்னு சொன்னோம், இங்கே காமன் ரேஷியோ ஆர். சரியா? ஸோ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2 ஈக்குவல் டு T4 by T3 எக்ஸட்ரா. சரியா? ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆர், இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆர், இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஆர், அப்படி போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, காமன் ரேஷியோ ஆர். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் என்ன வந்திருக்கு? Tn is equal to a into r power n minus 1. சரியா? Tn is equal to a into r power n minus 1. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நம்ம காமன் ரேஷியோ ஒரு சீக்வன்ஸ் தந்துக்கிட்டு அது ஏபிஆ ஜிபிஆன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் T2 minus T1 ஈக்குவல் டு T3 minus T2 ஈக்குவல் டு T4 minus T3. காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது ஏபி, காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்தாச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சொல்ல சார் தானே? வெரி சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் வந்து இவ்வளோ டேர்ம்ஸை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸசைஸ் 2.7ல் ஒரு இந்த 7 சம்மில் 7 சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது ஜிபி அப்படின்னு கேட்டுக்காங்க. இதெல்லாம் ஜிபி, இதெல்லாம் ஜிபி இல்லை. ஸோ இதை T1 T2 T3 T4. அப்போ T2 by T1 is equal to 9 by 3 is equal to 3. அதே மாதிரி T3 by T2 is equal to என்ன வந்திருக்கு? 27 by 9 is equal to அதுவும் 3 தான். அதே மாதிரி என்ன வந்திருக்கு? T4 by T3 is equal to 81 by 27 அதுவும் 3 தான். ஸோ given sequence is a GP அப்படின்னு சொல்லிட முடியும். ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்குது. T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2 ஈக்குவல் டு T4 by T3 எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஜிபி. இதில் பாருங்கள், இது T1, இது T2, இது T3, இது T4. ஸோ T2 by T1, ஸோ 44 by 4 is equal to 11. தென் T3 by T2 என்ன வந்திருக்கு? 444 by 44 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 111 by 11. அப்போ therefore என்ன சொல்லிட முடியும்? T2 by T1 is not equal to T3 by T2. அப்படிதானே? ரெண்டும் ஈக்குவல் இல்லை. therefore sequence, given sequence, சரியா? given sequence is not a GP. அவ்வளோதான், வெரி சிம்பிள். தென் இதே மாதிரி தான் இதை பாருங்கள். இதை T1 எடுத்துக்கலாம், இதை T2 எடுத்துக்கலாம், இதை T3 எடுத்துக்கலாம். T2 by T1 is equal to 0.05 divided by 0.5. அப்போ ஈக்குவல் டு மேலே இங்கே ஒரு 10ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது ஒரு 100ஆல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 divided by 50. அப்போ ஈக்குவல் டு 1/10 ஈக்குவல் டு 0.1. சரிண்ணா? எப்படி பண்ணிக்கிட்டாலும் சரி தான். அப்போ அதே மாதிரி T3 by T2 is equal to 0.005 divided by 0.05. மேலே இங்கே ஒரு 1000ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, 5 divided by 50 தான். அப்போ இதுவும் 0.1 தான் வந்துருக்குது. சரிதானா? புரிஞ்சுதா? அப்போ therefore என்ன வந்துருச்சு பாருங்கள்? T2 by T1, T2 by T1 is equal to T3 by T2. சரிதானா? therefore given sequence is a GP.
given sequence is a GP ன்னு சொல்லி முடிச்சிடலாம். தென் இதை பாருங்க, இது T1, இது T2, இது T3. then T2 by T1 is equal to 1 by 6. சரியா? 1 by 6 divided by 1 by 3 is equal to என்ன வந்திருக்கு பாருங்க, 3 by 6 equal to 1 by 2. then T3 by T2 is equal to 1 by 12 divided by 1 by 6 is equal to 6 by 12 is equal to 1 by 2. therefore இப்போ பாருங்க, T2 by T1 is equal to T3 by T2. so T2 by T1. சரியா? T2 by T1 is equal to T3 by T2. therefore given sequence is a GP. அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? தென் சிமிலர் தான் அடுத்த ரெண்டு சம்முமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது T1, இது T2, இது T3, இது T4 வச்சுக்கோங்க. T2 by T1 equal to 60 by 120 is equal to 1 by 2. then T3 by T4 அல்லது T4 by T3 இல்லையா, அல்லது T3 by T2 இதுலேருந்து இது பண்ணுறோம். ஸோ 30 by 60 is equal to அதுவும் 1 by 2 தான் வந்திருக்குது. சரியா? ஸோ 16 4 1 1 by 4. ஸோ இப்போ என்ன வந்திருக்குதுன்னு பாருங்கள். then T4 by T3 is equal to இதுலேருந்து இதை பண்ணுறோம் 18 by 30. சரிண்ணா? இந்த ரெண்டு ஈக்குவலாக வருது. இதை வச்சுட்டு உடனே இதை ஜிபின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அடுத்த டைம் பாருங்கள். ஸோ ஈக்குவல் வந்திருக்கேன் 3 by 5. உங்களுக்கு கிளியராக தெரியுது, சின்ஸ் என்ன வந்திருக்கு, T3 by T2 is not equal to T4 by T3. therefore என்ன வந்திருக்கு, therefore என்ன சொல்லிட முடியும், given sequence is not a GP. similarly இந்த சமயம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இது T1, இது T2, இது T3, இது T4 ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்தாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுனால அதுக்கு பேர் என்னது, அந்த சீக்வன்ஸுக்கு பேர் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? வெரி சிம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் 2.40 எக்ஸாம்பிள் 40 வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜிபி தான். நம்ம இப்போ எக்ஸசைஸில் இப்போ 2.7 ஃபஸ்ட்டு சம் செய்தோம் இல்லையா, சிமிலர் மெத்தடில் இது நீங்கள் செல்ஃப் அவுட் பண்ணுங்கள். தென் எக்ஸசைஸ் 2.7 செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரைட் த ஃபஸ்ட் 3 terms ஆஃப் த ஜிபி ஹூஸ் ஃபஸ்ட் டேம் அண்ட் த காமன் டிஃபரன்ஸ் ஆர் கிவன் பிலோ. அதில் ஃபஸ்ட்டு டேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் A is equal to 6, R is equal to 3. உங்களுக்கு நல்லா தெரியும், T1 is equal to A is equal to 6, T2 is equal to A into R. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். 6 into 3 is equal to 18. then T3 is equal to A R square. that is காமன் ரேஷியோவை ப்ராடக்ட் பண்ண வேண்டியதான். ஸோ 6 கூட காமன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ணால் 18. then 18 into 3 is equal to என்ன வந்திருக்கு, 54. ஸோ required first 3 terms are. சரியா? என்ன வந்திருக்கு, 6 18 54. அவ்வளோ. தென் இதுவும் அதே மாதிரி தான். T1 is equal to A equal to √2. T2 is equal to A into R square. that is √2 into R square na √2 square. that is என்ன வந்திருக்கு, 2√2. புரியுதா? அடுத்தது again என்ன பண்ணுறோம், T3 is equal to என்ன வந்திருக்கு, A இது AR தான் வருது. நான் இப்போ ARன்னு சொல்லும் பொழுது என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். A into Rன்னு சொல்லும் பொழுது Aக்கு பதிலாக √2 into Rக்கு பதிலாக √2. அப்போ √2 into √2 square, that is 2. இது வந்து என்ன வந்திருக்கு, AR square. AR squareனா காமன் ரேஷியோ, ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட காமன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ணால் செகண்ட் டேர்ம் கூட காமன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ணால் தேர்ட் டேர்ம். therefore required 3 terms are யாரெல்லாம், √2, 2, 2√2. புரிஞ்சுதா? சிமிலர்லி இதே மாதிரி தான் T1 is equal to
A is equal to 1000. Then T2 is equal to A into R. 1000 into 2 by 5. இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. So equal to 200. Equal to என்ன வந்திருக்கு? 400. சரிதானா? அடுத்தது T3 is equal to AR square. So இந்த term கூட T1 கூட காமன் ரேஷியோ ப்ராடக்ட் பண்ணால் T2, T2 கூட காமன் ரேஷியோ யார்? 2 by 5. ஸோ இந்த ரெண்டையும் கட் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வந்திருக்கு? 80, 160. அவ்வளோதான், வெரி சிம்பிள். therefore required 3 terms are என்ன வந்திருக்கு? 1000, 400, 160. அவ்வளோ, வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் 41 சிமிலர் ப்ராப்ளம் தான். எக்ஸாம்பிள் 41 நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? அது செல்ஃப் ஒர்க் போட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் 2.7ல தேர்டு சம். given GP is 729, 243, 81 கொடுத்துட்டு T7 கேட்டுக்கிறாங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் A is equal to ஃபர்ஸ்ட் டைம் 729, காமன் ரேஷியோ 243 by 729 equal to 1/3. அதே மாதிரி இதுலேருந்து இதை டிவைட் பண்ணிக்கிட்டாச்சுனாலும் சரியா 81 by சரியா காமன் ரேஷியோனால என்னது? ஃபர்ஸ்ட் T2 by T1, அடுத்தது T3 by T2 equal to 243 equal to அதுவும் என்னதான் 1/3 தான். அப்போ காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கிறதுனால அது ஜிபின்னு கிளியராக தெரியுது. நம்ம காமன் ரேஷியோ மட்டும் போதும். அப்போ Tn is equal to ஃபார்முலா என்ன? A into R power n minus 1. T7 is equal to A into what is A? 729 into R power 1/3 power 6. 7 minus 1, 6. அப்போ T7 is equal to என்ன வந்திருக்குது? 729 into 1/729. 3 power 6. 3 power 6 is equal to எவ்வளவு? 729 தான். புரிஞ்சுதா? 1/3 power 6 1/729. ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா T7 is equal to 1. சிமிலர் மெத்தட் தான் இந்த சம். சொல்யூஷனில் A is equal to 9. சரிதானே? அடுத்தது காமன் ரேஷியோ R is equal to T2 by T1 is equal to 3 by 9 is equal to 1/3. Then formula என்ன? Tn is equal to A into R power n minus 1. அப்போ T8 is equal to A into 9 into R power 1/3 power 7 minus 1. அப்போ equal to 9 into 1/3 power 6. Sorry, 8 minus 1 இல்லையா? அப்போ 3 power 7. அப்போ இது எப்படி அடிக்கலாம்? 3 square divided by 3 power 7. இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க. 3 power 5. அப்போ ஆன்சர் வந்துருக்கு 1/3 power 5. புரியுதா? இந்த 7ஐயும் இதையும் கட் பண்ணிட்டோம். ஸோ 5 வந்துடுது. 3 power 5 எவ்வளோ வரும்? 3 cube 27, 243 இல்லையா? 27, 81, 243 அவ்வளோ. அப்போ T8 is equal to என்ன வந்துடுது? 1/243. Then exercise 2.7ல fourth sum. 3 consecutive terms of an GPன்னு கொடுத்துக்கிறாங்க. x plus 6, x plus 12 and x plus 15 are 3 consecutive terms. அப்போ நமக்கு என்ன தெரியும்? So since the 3 terms are in GP, 3 terms are in GP அப்படிங்கிறதுனால T2 by T1 is equal to T3 by T2. சரிதானா? அப்போ T2 by T1. ஸோ இது T1, இது T2, இது T3. அப்போ என்ன வந்துடும் பாருங்க. x plus 12 divided by x plus 6 or the x plus 15
divided by x plus 12. சரிதானா? அப்போ t2 by t1 is equal to t3 by t2. Just cross multiply பண்ணிக்கோங்க. x plus 12 into x plus 12. x plus 12 the whole square equal to x plus 15 into x plus 6. a plus b the whole square. a square plus b square plus 2ab. That is 24x equal to, இதை ப்ராடக்ட் பண்ணுங்க, x into x, x square plus 6x plus 15x plus என்ன வந்திருக்கு 90. சரிண்ணா? 15 6 are 90. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவை x தான். ஸோ இந்த ரெண்டு சைடு x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன வந்துருது பாருங்க, இந்த 144 plus 24x is equal to, இந்த ரெண்டு ஆட் பண்ணியாச்சுன்னா 21x plus 90. இந்த 21x அங்கே கொண்டு போயிட்டு 144 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. ஸோ 24x minus 21x is equal to 90 minus 144. அப்போ ஈக்குவல் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணியாச்சு என்ன வந்திருக்கு 3x is equal to மைனஸ் என்ன வந்திருக்கு 144. சரிண்ணா? 144 minus 90 என்ன வந்துடும் பாருங்க 4, இங்கே 5. சரிண்ணா? minus 54. அப்போ ஈக்குவல் வந்திருக்கு x is equal to minus 54 by 3. then x is equal to minus 18. x ஓட வேல்யூ என்னப்பா வந்திருக்கு minus 18. வெரி சிம்பிள் தான். இப்போ த்ரீ கான்சிக்யூட்டிவ் டைம்ஸ் சொன்னதுனால என்ன எடுத்துக்கிட்டோம், ஜிபிங்கிறதுனால காமன் ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்க முடியும். தட் இஸ் t2 by t1 equal to t3 by t2 எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர். வெரி சிம்பிள் தான், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 2.7ல 5th sum. Find the number of terms in the geometric progression கேட்டிருக்காங்க. 4, 8, 16 up to 8, 1, 9, 2. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் term a is equal to 4. Common ratio r is equal to t2 by t1. So 8 by 4 is equal to 2. அப்போ நமக்கு ஆக்சுவலி tn is equal to 8, 1, 9, 2. tnக்கு ஃபார்முலா என்ன, a into r power n minus 1 equal to 8, 1, 9, 2. What is a? 4 into r power 2 power n minus 1 is equal to 8, 1, 9, 2. இதை டிவைட் பண்ணிருங்க. 2 power n minus 1 is equal to 8, 1, 9, 2 divided by 4. So 2, 0, 4, 8. சரிண்ணா? அப்போ ஈக்குவல் டு 2 power n minus 1 is equal to 2, 0, 4, 8. ஸோ நமக்கு தெரியும் 2 power 5 is equal to 32. 2 power 10 is equal to 1024. அப்போ 2 power n minus 1 is equal to 2 power 11. 1024 into 2 equal to எவ்வளவு 2048. அப்போ இந்த 2048 எப்படி எழுதலாம், 2 power 11 எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க, n minus 1 is equal to 11. Therefore n is equal to 11 plus 1. So n is equal to 12. There are 12 terms. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுல்ல இந்த ஜிபியில் 12 டேர்ம்ஸ் இருக்குது. அவ்வளோ, அதாவது இது 12th டேர்ம்னு சொன்னாலும் சரி. t12 is equal to, சரியா, t12 is equal to 8, 1, 9, 2. அவ்வளோ இது சேம் தான். இதுவும் செகண்ட் சம்மில் சொல்யூஷன் a is equal to 1 by 3. Common ratio t2 by t1, that is 1 by 9 divided by 1 by 3. So equal to 3 by 9 இல்லையா? ஸோ 3 by 9 சொல்லும்போது 1 by 3 வந்துருக்கு. அப்போ a தெரியும், a 1 by 3 தான், r 1 by 3 தான். அப்போ tn is equal to 1 by 2187. So a into r power n minus 1 is equal to 1 by 2187. What is a? 1 by 3. 1 by 3 power n minus 1 is equal to 1 by 2187. இதை just cross product பண்ணிக்கோங்க. 1 by 3 power n minus 1 is equal to 3 by 2187.
ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1/729 இல்லையா? புரியுதா? 1/729 1/3 power n minus 1 1/3 power n minus 1 இதை 1/3 power 6 எழுதலாமா? 3 power 6 is equal to எவ்வளவு? 729. 1/3 the whole power 6 ன்னு எழுதிக்கலாம். அப்போ equal to n minus 1 இருக்கிற இடத்துல யார் இருக்கா? 6 இருக்குது. Therefore n is equal to 6 plus 1 is equal to எவ்வளவு? 7. அப்போ there are 7 times. புரியுதா? இந்த GPல எத்தனை times இருக்கு? 7 times. அல்லது T7 is equal to 1/2187. சரிண்ணா? 2187 எழுதிட்டாரு. So total number of times in 7 times are there. Therefore T7 is equal to 1/2187. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஒர்க் அவுட் பண்ணிப்போம். எக்ஸசைஸ் 2.7ல 6th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. In a GP 9th term is 32,805 and 6th term is 1,215. Find the 12th term. 9th term 6th term கொடுத்துட்டு 12th term கேட்டுக்கிறாங்க. சரியா? அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? Tn is equal to a into r power n minus 1. அப்போ T9 is equal to 32805. So a into r power 8 is equal to 32805. இது equation 1 வச்சுக்கலாம். Then T6 is equal to 1215. a into r power 5 is equal to 1215. இது equation 2 வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. 1 divided by 2 போடும். சரியா? 1 divided by 2 போடும். இப்போ தான் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். ஜென்ரலாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும் பொழுது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம்ஸ் இதெல்லாம் ஏயும் ஆரும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருந்தால் நாமளும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணியோ டிவைட் பண்ணியோ தான் சால்வ் பண்ண முடியும். நாம் கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம்ஸ் வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருந்தால் நம்மளும் அந்த ஈக்குவேஷன்ஸை ஆட் பண்ணியோ சப்ட்ராக்ட் பண்ணியோ தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால தான் நான் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நான் டிவைட் பண்ணுறேன். a into r power 8 divided by a into r power 5 equal to என்ன வந்திருக்கு? 32805 divided by என்ன வந்திருக்கு? 1215. சரியா? இப்போ இந்த a கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா அப்படி சொல்லியாச்சுன்னா r power 3 is equal to என்ன வந்துடுது? 32805 1215 டிவைட் பண்ணிட்டோம் அப்படி சொல்லியாச்சுன்னா 65 என்ன வந்திருக்கு? 5க்கு கேன்சல் பண்ணுங்க. 6561 டிவைடட் பை என்ன வந்துடுது? 243. சரிதானா? 6561 டிவைடட் பை என்ன வந்திருக்கு? 243. ஸோ இதை இன்னும் கேன்சல் பண்ணுங்க. 3க்கு கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடுது? 2187 divided by 81. அப்போ r cube is equal to இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி 27 வரும். புரியுதா? அதே திருப்பி 3K கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லி என்ன வந்திருக்கு? 27 வரும். அப்போ r cube is equal to 3 cube. therefore r is equal to என்ன எடுத்துடலாம்? 3. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். r is equal to 3. வெரி சிம்பிள். ஸோ இந்த r is equal to 3 கொண்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் a into r power 5 equal to 1215. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ a into 3 power 5 equal to 1215. ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. a is equal to 1215 divided by 3 power 5. 3 power 5 na 3 power 3 na 27. 3 power 4 na 81. 243. Therefore a is equal to 5. So then 1000
1250 அவ்வளோதான். சரிண்ணா? A is equal to 5. அப்போ R is equal to 3, A is equal to 5 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேட்டிருக்கிறது T12 கேட்டிருக்கிறாங்க. Therefore, Tn is equal to A into R power n minus 1. T12 is equal to 5 into 3 power 12 minus 1. அப்போ 5 into 3 power 11. அவ்வளோதான். வெரி சிம்பிள். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். சிமிலராக எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 43 பாருங்கள். இன்னைக்கு ஜிபி T4 கொடுத்துக்கிறாங்க, T7 கொடுத்துக்கிறாங்க, ஜிபி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. நம்ம இப்போ எக்ஸசைஸில் 6th சம் செய்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். தென் எக்ஸசைஸ் 2.7ல் 7th சம். T8 is equal to 768. ஒரு காமன் ரேஷியோ கொடுத்துக்கிட்டு T10 கேட்டுக்கிறாங்க. ரெண்டு வழியில் செய்யலாம். Tn is equal to A into R power n minus 1. இதான் ஃபார்முலா இல்லையா? அப்போ என்ன வந்துடுது? T8 is equal to 768 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா A into R power 7. R power 8 minus 1, 7 equal to 768. What is R? 2. R க்கு பதிலாக 2 போட்டாங்கன்னா 2 power 7 is equal to 768. அப்போ என்ன வந்துடுதுன்னு பாருங்கள். ஸோ A is equal to 768 divided by 2 power 5 na 32, 2 power 6 na 64, 128, 2 power 7 na equal to என்ன வந்திருக்கு? A is equal to 6. சரிண்ணா? 128 into 6 சரிண்ணா? 128 into 6 768 வரும். ஸோ A is equal to 6. அப்போ therefore T10 is equal to A into R power 10 minus 1. What is A? 6 into 2 power 9. சரிண்ணா? அப்போ equal to 6 into 512. அப்போ equal to என்ன வந்திருக்கு? 3072. T10 is equal to வந்திருக்கு 6 into 500 3000, 6 into 12 72. அவ்வளோதான். அப்போ 3072 இப்படியும் செய்யலாம். அல்லது இது இப்படியும் யோசிக்கலாம். என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். T10 is equal to A into R power 10 minus 1. T10 is equal to A into R power 9. Then A into R power 7. A into R power 7 க்கு வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 768. பிரித்து எழுதிக்கலாம். Into R square. R power 9 R power 7 into R square. ஸோ இவ்வளோத்துக்கும் பதிலாக 768. சரிதானே? A into R power 7க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 768 into R square. What is R square? R not 2, 2 square. அப்போ equal to 768 into 4 equal to 3072. அவ்வளோதான். இப்படியும் யோசிக்கலாம். புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.